கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா காணும் நிலையில் அதை கொண்டாடும் வகையிலும் திருக்குறளின் மேன்மையை பரப்பும் வகையிலும் விருதுநகரில் மாநில அளவிலான வினாவிடை போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. வள்ளுவர் இவ்வளவு ரசனைக்காரராம், வள்ளுவர் இவ்வளவு கொண்டாட்டமானவராம் அப்படின்னு நம்மளை தெரிய வைக்குது இந்த நாள். கன்னியாகுமரியில் வானளவிற்கு விற்றிருக்கும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா. அதை கொண்டாடும் வகையில் மாநில அளவில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான திருக்குறள் வினாடி வினா நிகழ்வு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 46வது கேள்வி மாத்திரம் 46வது கேள்வியில் 100வது குறள் இடம்பெறும் அதிகாரம். இது 100வது குறள் ரொம்ப பாப்புலரான குறள். முதல் நிலை போட்டிகளில் 38 மாவட்டங்களில் எழுத்து தேர்வுகள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குழுவுக்கு 3 பேர் வீதம் 4 குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டன. அவர்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் காலிறுதி, அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. வெண்மை எனப்படுவது யாதனின் ஒன்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. வெரி குட், சரியான விடை. அடுத்தது சால்புக்கு கட்டளை. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்டும் குழல். வெரி குட், வெரி குட். ரொம்ப அற்புதமா சொல்றீங்க எல்லா கேள்விக்கும். முதல் பரிசு வென்ற திருப்பூர் பல்லடத்தைச் சேர்ந்த ஆசிரியர் குழுவுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. இங்க நடக்கிற இந்த காம்படிஷன் பார்க்கையில நம்மளுடைய ஸ்கூல் லைஃப்ல நிறைய ஞாபகம் வருது. நம்மளுமே நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு நம்மளும் ட்ரை பண்ணலாம், இனி நிறைய திருக்குறளை பத்தி கத்துக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த முடங்கி கிடந்த இது ஒரு நம்மளால முடியும், அடுத்த டைம் நம்ம ரிட்டனுக்கு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு சார். நம்ம எலிமினேட் ஆயிட்டோம், நம்ம இதோட கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராம கடைசி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இருந்து நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமா தான் இருக்கும். இதனிடையே திருக்குறளை அடிப்படையாக கொண்ட கலை நிகழ்ச்சிகள், வாழ்வியலோடு திருக்குறள் எப்படி ஒன்றிப்போய் உள்ளது என்பதை விவரிக்கும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை பார்வையாளர்களை ஈர்த்தன. நான் நிறைய திருக்குறள் படிச்சிருக்கேன். நான் 5 வயசு இருக்கும் போது 75 திருக்குறள் காலேஜ்ல போய் சொல்லி பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பார்க்கும்போது இங்க நிறைய திருக்குறள் சொல்றாங்க, ஆனா இதுலயே எனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. திருக்குறள் பத்தி என்ன சொல்றது, நிறைய புரிதல் வந்துச்சு. பொருள் புரிஞ்சு படிக்கணும், நம்ம சொல்றது மட்டும் இல்லாம நம்ம பொருள் புரிஞ்சு அதை லைஃப்ல அப்ளை பண்ணணும், அதை நம்ம எங்க யூஸ் பண்ணணும், ஒரு காம்படிஷனுக்கு மட்டும் பார்க்காம பொதுவாவே நம்ம லைஃப்ல எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பேதையின் பேதையார் இல். தங்கள் வாழ்க்கையோடு ஒன்றிப்போன திருக்குறளால் கிடைத்திருக்கும் இந்த அங்கீகாரம் மறக்க முடியாத முக்கிய தருணம் என வெற்றியாளர்கள் உணர்ச்சி பெருக்கோடு கூறினர். கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். நாங்கெல்லாம் சும்மாவே ஆடுறாடுங்க, சலங்க கட்டி ஆட வச்சீங்க. சரியான சலங்க கட்டி அது விருது பரிசு மாவட்டம் 38 மாவட்டம் போட்டிங்கிற போது உண்மையாலுமே சலங்க கட்டி ஆடுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. திருக்குறளை படிப்போடு நிறுத்திவிடாமல் அதில் மக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அரசின் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது என ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு வாழ்வியல் நூலாக மட்டும் இல்லாம நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உயர் அலுவலர்களும் நம்ம எப்படி செயல்படணும், எப்படி பொதுமக்களை அணுகணும், எப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது அறம் சார்ந்த முடிவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குது. இந்த தமிழினத்துக்கு கிடைச்ச பெரும் சொத்து எதுன்னா வள்ளுவம் தான். இதை நம்ம கடத்தி கொண்டு போய் பண்பாட்டு கடத்தல கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்முடைய எல்லாத்தோடைய கடமைங்க. இது அரசுடைய கடமை மட்டும் கிடையாது, பொதுமக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இது ஒரு கூட்டு கடமை. அது திருக்குறள் மீதான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் ஈடுபாட்டை கண்டு ஆச்சரியத்துக்கு உள்ளானதாக தெரிவித்தார் போட்டியை நடத்தி வரும் தமிழ்நாடு பாடநூல் கழக இணை இயக்குனருமான சங்கர சரவணன். பொதுவா திருக்குறள் அப்படின்னா தமிழாசிரியர்களுக்கு மட்டும் தெரியும். இன்னைக்கு ஜெயிச்சது பாத்தீங்கன்னா நீங்க பயாலஜி டீச்சர், மேத்ஸ் டீச்சர் எல்லாருமே படிச்சிருந்தாங்க. எல்லாமே ஸ்கூல் டேஸ்ல படிச்சது. திருக்குறள் முற்றுவதில் 1330 குறளையும் படிச்சவங்க நம்ம நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. திருக்குறள் மூலம் தனிமனித முன்னேற்றத்திற்கு தேவையான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று ஆட்சியர் ஜெயசீலன் உறுதிபட கூறினார். திருக்குறள் தமிழர்களுக்கான உலகத்திற்கான வாழ்வியல் நூல். அதை தொடர்ச்சியா படிக்கிறவங்க, அதுல தொடர்ச்சியா திருக்குறளோடு இயங்கக்கூடியவர்கள் கடைசி வரை வெற்றி பெற்றிருக்காங்க. அதான் பார்க்க முடியும். உடைத்தம் வலியாரியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு ஒரு திருக்குறள்ல பாதியில விட்டுட்டு போக கூடாது. தொடர் முயற்சி தான் வெற்றிக்கு. அதுதான் திருக்குறள். அது மாதிரி வாழ்வியலுக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் திருக்குறள்ல. உண்மையில தெரிஞ்சோ தெரியாமையோ பள்ளிகளில் மனப்பாடம் செய்யப்படுற ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு தனித்தனி விதை.
ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு ஆலமரம் இருக்கு. எந்த விதையும் முளைக்காம போகாது.